போகிறோம். பார்ட் 1ல நம்ம ஹேமர் கொடுத்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்ட் 2 கேம் பிளேல ரோப் எடுக்க போகிறோம். அதோட பைனாக்குலர் வந்து அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஓகே வாங்க பண்ண முயல் மண்டை இருக்கானான்னு தெரியல. ஓகே பின்னாடி இது வரியா? சரி அவன் வந்து முன்னாடி வந்து இருந்தா கூட நான் வந்து அப்பயே போயிருப்பேனே. பின்னாடி இருந்தனால நான் அப்பயே போயிருக்கலாம். சரி இதான் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் மியூசிக் சவுண்ட் வர கொஞ்சம் அதிகமாக கேட்குது. நான் பேசுகிறதே வந்து கேட்க மாட்டேங்குது. பார்த்தியானான்னு தெரியலையே. டே பார்க்காதடா நான் போனோம். பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க வந்து ஒரு நைஃப் இருக்குது. இந்த நைஃப் எடுத்து நம்ம ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். அது கூட இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இங்கே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது. மேலே வந்து அது ஃப்ளாக் அதுக்குன்னு தொங்குதுல. நம்ம கட் பண்ணி எடுக்க தான் இன்றைக்கான வேலை. அதை எடுத்து அதில் இருக்க ரோப்பை மட்டும் தனியாக உருவி அதை போய் ஹேரிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ரோப்போட லிஸ்ட்டு முடிஞ்சிடும். லிஸ்ட்டில் வந்து ரோப்பு இருந்துச்சு. ரோப்பை மட்டும் நம்ம கொடுத்துருவோம். ஓகே டே டே இப்போ என்கிட்ட ஒரு வேலை இல்லை. நான் வந்து அவனை கூப்பிட்டு தான் வேஸ்ட்டு. இங்கே இருக்க அவன் தான் பெரிய காது இருக்குல்ல, அதை வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். அவன் காது கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணலாம்ல. நைஃபை கீழே போட்டு அந்த முயல் மண்டையை வருவியா? அவன் பார்த்தியான சம்பவம் தான். டி வரியானா? வர மாதிரி தெரியுது. வரானா? ஆஹா வராண்டா முயல் மண்டையை வராண்டா. வாடா வாடா வாடா. ஓகே அவன் அந்த பக்கம் போட்டோம். அந்த பக்கம் போயிட்டு ஒரு பேஸ்கெட் பால் இருக்கும் காய்ஸ், அதை எடுக்கணும். அதுக்கு இந்த முயல் மண்டியை அதுக்காக தான் நான் இங்கே வர வச்சிருக்கேன். டே மண்டியா டே முயல் அல்லோ வேலைக்கு போயிட்டியா? அப்படியே ஓடிடு. டே முயல் மண்டியா மண்டியா மண்டியா. ஓகே இங்கே வந்து ஒளிருக்கு ஒரு இடம் இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேஸ்கெட் பால் இருக்குமே காணா. பாலு கிடச்சிச்சு. இந்த பால் எடுத்து இங்கேக்குள்ள ஒளிஞ்சிருவோம். ஆடி நான் வந்து பாலை கீழே போட்டு சவுண்டு போட்டிருக்கேன். பால் கீழே போட்டு அவ்வளோ வந்து சவுண்டு கேட்காத. நான் முயல் மண்டை கேட்டுரும். அது மாதிரி தெரியுது. பகல் வண்டியா மண்டை மட்டும் தெரியுற மாதிரி இருக்கு. வந்துட்டியா டே மண்டியா டே முயல் மண்டியா. இங்கே வாருங்களே பக்கத்தில் எத்தனை வெப்பன்ஸ் இருக்கு. சிக்கணும்னா அவ்வளோதான். எதை வச்சு அடிப்பான்? நான் முயல் மண்டி மாட்டுறது கிடையாது. அவன் எப்படி அடிப்பேன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. கையை வச்சு அடிப்பானா, ஏன்னா ஸ்வாட் வச்சு அடிப்பானா, ஏன்னா சுற்றி வச்சு அடிப்பானான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ வந்து நைஃப் எடுத்துப்போம். அதை லேட்டர் உனக்கே தள்ளி விட்டேல. இப்போ நைஃப் வச்சு ஒரு பெரிய வேலையே இருக்குது. அதுக்கு முயல் மண்டைனா உள்ளே கூப்பிடணும். இந்த நைஃப் எடுத்து போயிட்டு நம்ம ஆடி ஒரு இடத்துல ஒளிஞ்சு பேஸ்கெட் பால் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து முயல் மண்டையை கூப்பிட்டு போகணும். வாடா 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 வாடா. இன்னும் ஆளவே கடா. டே மண்டையா. ஓகே நைஃபை கீழே போட்டு பதுங்கிடுவான். பதுங்கு அனியாச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ஓட்டை கூட்டிருக்காங்க. நான் முயல் மண்டையால் பார்க்க முடியல. ஒருவேளை கண்ணு தெரியாதோ காது மட்டும் தான் கேட்குமோ? இருக்கலாம். தெரிஞ்ச எனக்கு கண்ணு தெரியாது, காது மட்டும் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அதே வந்து ஒரு மனுஷனா பிச்சா டெவிலான்னு எதுவுமே தெரியல. அது வந்து போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட குறிப்புப்படி ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்சு அவன் மனுஷன் இல்லையான்ட்டு வந்து நான் கூகுளில் பார்த்தேன். அதை வந்து தேர்டு பார்ட்டில் வந்து அதாவது R&3ல வந்து இந்த என் மாஸ்க் கழட்டு அவன் எப்படி பேர் சொல்லுவாங்க. அவன் மாஸ்க் கழட்டி எப்படி இருக்கானோ அவனை மாஸ்க் கழட்டி தெரியும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க எல்லாருமே எஸ் கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க எல்லாமே நோன் கமெண்ட் பண்ணுங்க. அது கூட வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. ஓகே இந்த பேங்க் அப்படி தள்ளி விட்டு இங்கே போய்ட்டு ஃப்ளாகை கட்டியிருக்கோம்ல காய்ஸ். இந்த ஃப்ளாகை வந்து அப்படியே வெட்டி விடணும், கட் பண்ணிடணும். ஒன்று கட் டே பண்ணுறா. அப்படி கட் பண்ணிட்டு இப்போ கீழே குனிஞ்சு அந்த பக்கமே கட் பண்ணணும். அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ரோப் எடுத்துட்டு அப்படியே பேஸ்கெட்டில் வச்சுட்டு இப்போ ஹேரிட்ட கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபிஷிங் ராடு ஒன்று எடுக்கணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு லேர் போகணும். ஓகே லேர் போகலான்னு பார்த்தா ஆடுறா வேணாம்டா. சரி நான் லேர் போலாக்கு 3 ஹவர்ஸ் தொட்டு விட்டேன். லேர் கீழே 3 ஹவர்ஸ் இருந்துச்சு. தெரியாம அதை தொட்டுட்டேன் காய்ஸ். ஷெட் சரி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு
லேரே போயிடுவோம், தப்பு இல்லை. நம்ம லேர் போயிடுவோம், டைம் வேஸ்ட் ஆகாது. போடா. அவ்வளோதான் காய்ஸ், லேர் வந்தாச்சு. ஆனால் இந்த இடம் பார்க்க உண்மையில பயங்கரமாக இருக்கு காய்ஸ். சூனியக்காரியோட இடம் மாதிரி இருக்கு. இங்கனக்குள்ளதான் நான் ஃபிஷிங் ராடை பார்த்தேன். எங்கே பார்த்தேன்? ஃபிஷிங் ராடும் கிடச்சிருச்சு. இந்த ஃபிஷிங் ராடை எடுத்துகிட்டு நம்ம ட்ரீ ஹவுஸ் முன்னாடி ஒரு லேக் இருக்கும், அதை சொல்ல மாறேன்ட்டேன். இந்த வெதர் அண்ட் அட்மாஸ்பியரை பார்த்தீங்களா? கிராஃபிக்ஸாக வேற லெவலாக இருக்கு. கிராஃபிக்ஸ் சீரியஸாக வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் லெவல் லெவல். அதுவும் இந்த லேக்கை தான் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க காய்ஸ். லேக்கோட லெவல் கிராஃபிக்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரீ ஹவுஸ் தான் போய் மிச்ச விளையாட. ட்ரீ ஹவுஸில் தான் நான் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு அவனா ட்ரீ ஹவுஸ் வந்தாச்சு. இப்போ வந்து இந்த ஃபிஷிங் ராட் எடுத்து போய் ஃபஸ்ட்டு தண்ணி பிடிப்போம். எறா ஃபிஷிங் ராடை இல்லை வேணாம் ஃபஸ்ட்டு ரோப் எடுத்துருவோம். ரோப் எடுத்து போய் ஹேரிட்ட கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து இது பண்ணுவோம். ஆனால் இந்த முயல் மண்டைக்கு கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் ஒன்று இல்லை காய்ஸ். ஏன்னா அது பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து திங்ஸ் வச்சுருக்கேன். அதை எடுத்து திரும்ப ஒளிச்சு வைக்கலாம்ல. முயல் மண்டை பக்கத்தில் தான் இருக்கேன். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு நான் மாட்டிருப்போம். ஹாரி என்னாச்சுடா நம்ம கத்துறோம் என்னாச்சுன்ட்டு. சவுண்ட் அதிகமாக இருக்குது, குறைச்சிப்போம். இவன் வந்து தூங்கிட்டான்றான். என்னது தூங்கிட்டானா? கெச்சப்பா இருக்கா? பர்கர் சாப்பிட்டானா காய்ஸ்? அடா பாவி, ஏன் நல்லா இருப்பேடா? சரி, இந்த ரோப்பை கொடுத்துருவோம். ரோப்பு வந்து லிஸ்ட்டில் இருக்குது, இதை கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், அது அழிஞ்சு போயிடும். ஆனால் வந்து நான் இவ்வளோ போடுறது தண்டேன். அவன் உட்காந்து அந்த டுப்பாக்கூர் மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்து அந்த மிஷின் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றுமே முடிச்ச மாதிரி தெரியல. மண்டையா நல்ல வேலைக்கு பார்க்கல. இப்போ வந்து நான் ஃபிஷிங் ராட் எடுத்துட்டு நம்ம பின்னாடி லேக்குக்கு போயிட்டு மீனை பிடிச்சி இந்த கேம் பிளேயோட முடிச்சிருவோம். எர்ரா ஃபிஷிங் ராட அடுத்து அந்த மீனை பிடிச்சோன்னே அடுத்த பாட்டில் வந்து ஒரு பூனைக்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தோடனே அது நம்மளுக்கு ஒரு பைனாக்குலர் தரும். அந்த பைனாக்குலர் எடுத்துட்டு நம்ம பைனாக்குலர் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சுல லிஸ்ட்டில், அந்த பைனாக்குலரை கொடுக்குறது இந்த ஃபிஷிங் ராடு மீன் அதான் தேவைப்படும். ஆனால் சீரியஸாக அந்த கேம் வந்து அட்வான்ஸ். இந்த பாரு லேக்கை பாரு, சும்மா வேற லெவலாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. அங்கே தான் போட்டு இருக்கே, தப்பிச்சு போக வேண்டியடா. டே ஒரு நாள் நீச்சல் தெரியாதோ? ஆனால் கிராஃபிக்ஸாக உண்மையிலே வேற லெவல் காய்ஸ். நான் வந்து வேற லெவலாக இருக்குது இந்த மீன். அதான் ரொம்ப நேரமாக வந்து மீன் கையிலே இருக்குது, ஆனால் துடிக்கவும் இல்லை. என்னடா பிசிக்ஸ் இது? இப்போ நேராக போய் சைக்கிள் வைப்போம். வைடா சைக்கிளில் வச்சாச்சா? நிறைய புட்டு த பேஸ்கெட் பால் டேக் அவே வித் மீ. புரியல. ஓஹோ, மீனை வந்து இந்த பேஸ்கெட் பால்ல வைக்கலையா? இப்போ நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு இந்த கேம் பிளேயோட முடிச்சிருவோம். இந்த கேம் பிளே இருந்து எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது கூட இந்த கேம் பிளே வந்து அடுத்த பாட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அது கூட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பாட்டு வேணா கமெண்ட் பண்ணுங்க. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया।